எல்டியா பியோர் ப்ளஸ் பியோர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, எல்டியா பியோர் ப்ளஸ் பியோர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பார்க்க போகிறது வந்து கோகனட் ஆயில் ப்ரௌனி. இன்றைக்கோட நிகழ்ச்சியில் இதுதான் வந்து சூப்பர் ஹிட்டான ரெசிபி. இதை எப்படி பண்ணுறது, லோ கேலரியாகவும் இருக்குங்க, ஆனால் ஹெல்தி சூப்பர் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு ப்ரௌனியை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரௌனி பிடிக்காத சின்னவங்களும் இல்லை, பெரியவங்களும் இல்லை, அம்மா அப்பாக்களும் இல்லை, தாத்தா பாட்டிகளும் இல்லை, சின்ன குழந்தைகளும் இல்லை. ஸோ அதனால் அது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செஞ்சே தான் பார்க்கணும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரௌனி அண்ட் ஐஸ்கிரீம் நல்ல சம்மருக்கு நாங்கள் குழுன்னு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் ப்ரௌனி தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு, அரை கப் கொக்கோ, பாதாம் பவுடர் 2 மேஜை கரண்டி, பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், சுகர் 3/4 கப், ஒயிட் சாக்லேட் 3/4 கப், கோகனட் ஆயில் 3/4 கப், 3/4 கப் கெட்டி தயிர். ஓவன் டெம்பரேச்சர் 176 டிகிரி சென்டிகிரேட் 25 நிமிஷம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து நான் அளந்து எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 3/4 கப். இப்போ இதுவாகவே வந்து இந்த ப்ரௌனி வந்து எல்லாம் பேக்ட் ஐட்டம்ங்கிறதுனால பேக்டு ஃபுட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மெஷர்னால் உண்மையிலே கப்புனா நம்ம கட்டோரி கப் இல்லை, டம்ளர் இல்லை, கப்புனா பேக்கிங்னாலே இந்த மாதிரி செட் ஆஃப் கப்ஸில் வந்து இதிலெல்லாம் அளந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்களா, இதில் வந்து இந்த கேமராவில் காமிக்கிறேன், 1/4 கப், 1/2 கப், 1 கப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் 1 கப்புன்னு சொல்கிறாங்களா, கண்ணளவு ரொம்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மேபி நம்ம அந்த கண்ணளவில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த 3/4 கப்பு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த ஒயிட் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நார்மலாக நிறைய பேர் வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நான் வந்து இதுக்கு ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். இது பார்க்கலாம் நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போதே இப்போ நிறைய இடங்களுக்கு போக முடியல, நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபி. இது வந்து வேகன், பிகாஸ் இது எக் ஃப்ரீயாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நம்ம மில்க் இதுக்கு பதிலாக வந்து இப்போ இந்த ஆமண்ட் பவுடருக்கு பதிலாக வந்து பாதாம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணலாம், கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம அதை பண்ணியிருக்கோம். நம்ம இது இப்போ லேசாக ஹீட் ஆயிடுச்சு.
ஜஸ்ட் ஒரு பீட் பண்ணி விட்டுறலாம் அதை. ஓகே, எனக்கு நல்ல டீப் டார்க் கலர் வேணும் அப்படின்னாக்க வந்து நான் வந்து இந்த சாக்லேட் கலர் ஒன்று இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸு. ஓகே, ஸோ இப்போ இதோட வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் அளவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதோட எப்போவுமே பேக்கிங்கில் வெட் இன்க்ரீடியண்ட்டோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த மாவு வந்து நம்ம கலரை ஜவுத்தன்மை அதிகமாக வந்துடும். ஸோ கேக்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெட்டு மாதிரி கிடையாது. ஸோ அதனால் கேக் எல்லாமே, கேக்கு ப்ரௌனி இந்த இது எல்லாமே வந்து நம்ம தண்ணி இன்க்ரீடியண்ட்டோடு வந்து நீங்கள் டக்குன்னு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் சொல்லப்படுகிற மாவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கலர்ற விதம் கூட கேக்குக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வேகன் அப்படிங்கிறனால, இல்லைனா இந்த ஸ்டேஜில் நான் இவ்வளோ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக நான் வந்து பாதாம் பவுடர் இல்லைனா முந்திரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடித்த சர்க்கரை, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை, உப்பு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ரொம்ப நேரம் மாவை டேம்பர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணி ஒரு குவிக் விஸ்க்கு நான் கொடுத்துட்றேன் இதுக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு டின் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இந்த டின்னில் வந்து நீங்கள் இதை மெஷர் பண்ணி இதை ஊற்றணும். சரியா? ஸோ இந்த பேட்டரை நம்ம இவ்வளோ திக்கு பேட்டராக அது இருக்கணும், கவனிச்சிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்களா, அழகாக அப்படி டேப் மாதிரி வருது இது. ஸோ ப்ரௌனி வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கரெக்டான டின் இருந்தால் உங்களுக்கு வரக்கூட ப்ராடக்டோட சைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து இந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குது இதில். அண்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து வால்நட் வந்து ப்ரௌனிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி எடுத்து நம்ம இது மேலே போட்டே ஓவனில் வச்சுக்கலாம். ஓவன் டெம்பரேச்சர் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. ஸோ ப்ரௌனிக்கு வந்து என்னென்னா, நம்ம ஃபினிஷிங் போது நம்ம இந்த குச்சியை வச்சு குத்தி எடுக்கும்போது அப்படி தான் வந்து கேக் எல்லாமே ரெடியாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இப்படி குச்சியை வச்சு இப்படி குத்திட்டு எடுக்கும்போது லேசாக 2-3 பொறுக்கு ஒட்டணும், அவ்வளோதான். க்ளீனாக கேக்குக்கு நம்ம என்ன சொல்கிறோம், குத்திட்டு எடுக்கும்போது க்ளீனாக வரணும் ஸ்கியூவர்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு மட்டும் என்னென்னா லேசாக 1-2 பார்ட்டிகள் ஒட்டிகிட்டு இருந்தால் தான் இதுதான் அது கரெக்டான பக்குவம். ஸோ அது வந்து அப்படி நல்ல ஒரு மாதிரி கூயியாக இருக்கணும் ப்ரௌனிங்கிறது. ஸோ அதுதான் இதோட கரெக்டான பக்குவம். ஸோ இப்போ இந்த மாடலில் நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து எடுத்து நம்ம பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதை நான் இது ஏற்கனவே நான் பேக் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி இதை செட் பண்ணி இதை எடுத்துடலாம். அதை எப்போவுமே இது ப்ரௌனி ரெடியானோடனே இதை வந்து இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் இதை எடுத்து இப்படி வச்சு இதை கூல் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கூலானதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இதை எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரஃப்பாக நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு ப்ரௌனி வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஸ்டியாகவும் இது இருக்கும். ஸோ நேரில் ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் 2 விஷயம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து என்னென்னாக்கா, எப்படி ப்ரௌனியை அழகாக கோகோனட் ஆயிலில் லோ கேலரியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பட்டர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கற்றுருக்கோம். இன்னொரு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியில் போங்க, ஆனால் மாஸ்க்கை போட தவறாதீங்க. மூக்குக்கு கீழே மாஸ்க்கை போடாதீங்க. மூக்கையும் வாயும் கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க்கை போட்டுட்டு தைரியமாக வெளியில் போயிட்டு உங்கள் கடமையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. அத்தியாவசிய வேலைகளுக்கு மட்டுமே வீட்டுக்கு விட்டு வெளியில் போங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்டியா பியோர் ப்ளஸ் பியோர் கோகோனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல், சூப்பர் ஆரோக்கியம். Coconut Oil Brownie. Melt the coconut oil and white chocolate in the microwave in bursts of 10 seconds. Stir well and blend it. To this, add some brown color
followed by cocoa powder, coffee powder, all-purpose flour, salt, baking powder, and give it a quick whisk. Transfer it into a lined baking tray. Bake it for 176 degrees centigrade for 25 minutes. Garnish with walnuts or the nuts of your choice. Coconut oil brownies are ready.